சாதாரண சாதாரண வேலை செஞ்சவங்க, நெசவு வேலை செஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிற 12 சீஷர்களை வந்து தமக்கு வந்து சீஷர்களாக தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்து பலவிதமான போதனைகளும், எல்லா விதமான காரியங்களும் மக்களுக்கு போதித்தார். அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், இரக்கம், தயவு, எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவர் எல்லாத்தையும் சவால் வச்சு சொல்லலை. தம்மாலும் என்னால் எதுவாக இருந்தாலும் சரி பண்ண முடியும், நீங்கள் வந்து என்கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. அவர் எல்லா விதமான காரியங்களிலும் பிதாவோட சித்தம் எதுவோ அதை மட்டும் அறிந்து அவர் வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சார். பிதா என்ன சொல்கிறாரோ அதன்படியே செஞ்சார். அதிகாலையில் எழுந்து பிதா கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு பிதா அன்னைக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செஞ்சார். எதுவுமே அவருடைய சித்தத்தை எப்படி செய்யலை, எல்லாமே பிதாவின் சித்தத்தை எப்படி செஞ்சார். ஸோ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பலவிதமான ஊர்களுக்கு போகிறாரு. கப்பர்நகும் ஊருக்கு போகிறாரு. எருசலேமில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணார். அங்கே வந்து விசுவாசம் வைக்கிறதுனால, எல்லாம் அவிசுவாசமாக பேசுனதுனால அங்கேருந்து பலவிதமான ஊர்களுக்கு போகிறாரு. நிறைய கலிலேயாவுக்கு போகிறாரு. கலிலேயா அந்த மாதிரி எல்லா விதமான ஊர்களுக்கு போய் பலவிதமான அற்புதம் செய்து பலர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. பலர் வந்து சீஷர்லாம் வந்து வராங்க. மலை பிரசங்கத்தில் எல்லா விதமான காரியங்களை சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்துக்கு அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தை இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தை மட்டும் கை கொண்டுட்டு அதை 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 வந்து கை கொண்டுறாங்க. ஆனால் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து எதுவும் பண்ணுறதில்ல. அதுதான் மெயினாக வந்து அவர் சொன்னது. நியாயப்பிரமாணத்தை முடிக்கிறதுக்காக தான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ நியாயப்பிரமாணம் மட்டுமே நம்ம கை கொண்டு இப்போ அது எந்த மாதிரி ஆச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை மட்டும் கை கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்களுடைய இதயத்துக்கு தூரமாக இருந்தார். ஸோ இதை வந்து சொல்கிறதுக்காக தான் வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் சொல்லிட்டு எல்லா காரியத்திலையும் சொன்னார். சகோதரர்களை மன்னிப்பில்தான் சரி, 7 முறை மன்னிக்கணுமான்னு சொன்னால் 7 முறை மன்னிக்க சொன்னார். ஒரு ஸ்திரீயை வந்து எப்படி விபச்சாரம் செய்யறது பற்றி சொல்லும் போது ஒரு ஸ்திரீயை கேவலமாக இருதயத்தில் தவறாக நினைத்தாலே அவங்க கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பலவிதமான போதனைகள் சொன்னார். அதனால் மக்கள்லாம் வந்து அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து, அவர் செய்த போதனைகளை பார்த்து பல பேர் வந்து அவர் மேலே நம்பிக்கையும் விசுவாசம் வைத்து பலர் வந்து தேவன்கிட்ட வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டுருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்த மெயின் நோக்கமே வந்து மரிக்கணும், அவருக்கு நமக்காக சிலுவையில் வந்து எல்லா பாடுகளையும் சுமந்து ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் வெற்றி சிறந்து மீட்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பரிசேயர்கள், சதுசேயர்கள், அந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாருமே சதி செய்கிறாங்க. சதி செய்து அவரை வந்து சிலுவையில் அறையத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து இந்த கடைசியாக வந்து அவர் எருசலேமுக்கு வராரு. ஸோ எருசலேமுக்கு வரும்போது அந்த குருத்தோலை எடுத்துகிட்டு அவர் கழுதையின் மேலே வராரு. எல்லா விதமான தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியது. ஸோ எல்லாமே நிறைவேறிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கழுதை மேலே ஏறி அந்த எருசலேமுக்குள்ளே வராரு. எருசலேமை பார்த்து, எருசலேமே உனக்கு ஐயோ, நான் எத்தனையோ முறை உன்னை மீட்டுக்கொள்ள பிரயாசப்பட்டேன், ஆனால் வந்து நீ மீட்டுக்கொள்ள வரல, மீண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் எருசலேமுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கடைசியாக வந்து தேவாலயத்துக்கு போகிறாரு. தேவாலயத்தில் எல்லாருமே அந்த அநியாயம் நடக்குது. எல்லாமே கலர் குகையாக ஆக்கியிருக்கீங்க, கடை வச்சுட்டு காசுக்காரர், அந்த புறா வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான காரில் பார்த்து அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஒரு சில காரியங்கள் எதுக்காக வந்து இயேசு கிறிஸ்து பண்ணாருன்னா, இந்த யூதர்கள் வந்து அவரை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக சில காரியங்களை பண்ணார். இந்த மாதிரி பண்ணது அவங்களுக்கு வந்து பரிசேயர், சதுசேயரை நேரடியாக வந்து சொன்னது, சில காரியங்களால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காரியத்தில் யாரை வந்து காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்து அவர் வந்து 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுக்க அவன் சம்மதிச்சான் பிரதான ஆசிரியர்களுக்கு. இப்போ அந்த மாதிரி கடைசியாக என்ன பண்ணாங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போனாங்க. அங்கே வந்து ஜெபம் பண்ணும்படி பேதுருவையும் யோவானையும் கூட கூப்பிட்டு போனார். அந்த இடத்துல மறுரூபமானார். பிதா கிட்ட வந்து ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் எடுத்து போடுங்க, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படி சொன்னார். அது எதற்காகனா, அவருடைய இது எல்லாமே பிதாவின் சித்தத்துப்படி தான் நடக்குது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அப்படி இருந்தாலும் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து நமக்கு வந்து பண்ணார். அதுக்கப்புறம் அவரை வந்து சிலுவையில் அதுக்கப்புறம் வந்து அவர் பிடிக்கிறதுக்கு வராங்க. இரவில் வந்து இரவோடு இரவாக அவர் கைது பண்ணுறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு
முதல்ல இந்த காய்பா அப்படின்றவங்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அவன் வந்து தேசாதிபதியாக இருந்தான். அந்த காய்பா வந்து அவன் அவன் வந்து உபத்திரவப்படுத்துகிறாங்க. உபத்திரவப்படுத்திட்டு பல விதமான தூஷண வார்த்தைகளையும், காரி துப்புறது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து தேசாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு திரும்பவும் வந்து அந்த பிலாத்து தான் வந்து ரோம அதிபதியாக இருந்த அந்த தேசாதிபதியாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து வராங்க. ஸோ பிலாத்து வந்து அவர்கிட்ட எந்த குற்றமும் காணலை, அவர் வந்து கரெக்டாக தான் இருக்கார், எந்த தவறும் செய்யலை, மரணத்துக்கு எதுவான தவறு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வந்து அந்த யூதர்களோட பண்டிகையில் யாருன்னா ஒருத்தரை விடுதலையாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு முறையாக இருந்தது. இயேசுவை சிலுவையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிகமாக கூப்பிட்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பிரதான ஆசிரியர்களும் அந்த வேதபாரகர் பரிசேய சதுசேயர் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து பிலாத்து அவங்க கைகளை கழுவி இந்த நீதிமன்ற ரத்தப்பழி உங்கள் மேலேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இயேசுவை வந்து பலவிதமான பாடுகள் படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, அந்த சாட்டையால் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முள்முடி சுமத்துறாங்க, தலையில் முள்முடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்தி அவர் வந்து யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துகிறாங்க, காரி துப்புறாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான காரியத்திலும் இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது போல் என் தம் வாயை திறவாமல் அவங்களுக்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். எல்லாத்தையும் சகிட்டுக்காரு. எல்லாமே வந்து மனிதர்களுக்காகவும் நம்மளை மீட்டுக் கொள்வதற்காகவும் எல்லாத்தையும் சகிட்டு கொண்டார். ஸோ கடைசியாக வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு கொல்கத்தா அப்படின்ற அர்த்தம் கொள்ளும் கபாலஸ்தலம் அந்த இடத்துல அவரை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு சிலுவையில் சுமந்து கொண்டே போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல சிலுவையில் அறையிறாங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு அந்த அந்த காரியங்கள் நிறைவேறுது. கரெக்டாக வந்து அந்த அந்த மாதிரி தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிற பழைய ஏற்பாட்டுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. கரெக்டாக வந்து அந்த டைமில் தான் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை வந்து அடித்து அந்த இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு கையில் காலையும் ஆணிகள் அடித்து சிலுவையில் அறைந்தாங்க. அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் நமக்காக சிந்து அந்த பூமியில் சிந்தினார். எல்லா இடத்துல நிறைய இடத்துல வந்து ரத்தம் சிந்தின இடங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி இது பண்ணும்போது வேர்வையும் ரத்த துளிகளும் அந்த இடத்துல விழுந்தது. தோட்டத்தில் இருந்த அந்த எல்லா விதமான அக்கிரமங்களும் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் தெரு ஃபுல்லாக அந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஜாட்டியால் அடித்தாங்க, எல்லா விதமான துன்புறுத்தலும் பண்ணாங்க. அந்த வழியெல்லாம் ரத்தமாக தான் சிந்தினார். எல்லா இடத்துலையும் பூமியில் அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. அதே மாதிரி சிலுவையில் தொங்கும்போது தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தினார். அதுக்கப்புறம் கடைசியாக சிலுவையில் 7 வார்த்தைகள் உரைத்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 7 வார்த்தைகள் எல்லாமே வந்து சிலுவையில் இருக்கும்போது கடைசியாக வந்து பிதாவே உம்முடைய கரங்களே நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை சத்தமாய் சொல்லி உயிரை விட்டாது. கரெக்டாக அது வந்து 9ஆம் மணி நேரம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அந்த வலி வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவித்தார். அந்த 9ஆம் மணி நேரத்தில் அவர் வந்து தன் ஜீவனை விட்டார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை வந்து யாராலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. அவர் பிதாவின் சித்தத்தை இல்லாமல் அவர் மேலே யாரும் கை வைக்க முடியாது. அவர் தான் வந்து தம்முடைய ஆவியை வந்து ஒப்புவிச்சாரே தவிர இவங்க மனிதர்கள் வந்து யாருமே இவங்க பண்ணதுனால அவர் வந்து இறக்கலை. ஸோ இதுவும் வந்து மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் வந்து பாவம் செஞ்சாங்களோ அவங்க கையாலேயே வந்து அந்த நிவர்த்தி வந்து செய்யணும். அப்போ தான் அந்த பாவம் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி மனிதர்கள் செய்த பாவத்துக்கு மனிதர்கள் கையிலாலேயே அவர் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போல் அடிக்கப்பட்டார். தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக பாவ நிவர்த்தி செஞ்சார் எல்லாவற்றையும். ஸோ இயேசு கிறிஸ்து போதிக்கும்போது சீஷர்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனால் ஜனங்களுக்கு எல்லாமே ஊமைகளாக தான் பேசினார். பலவிதமான ஊமைகள் வந்து சொல்லியிருப்பார். இது சொல்லும் போது அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தார், நான் வந்து மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பேன், அதை வந்து உங்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவங்க அது வரைக்கும் அதை உணர்ந்து கொள்ளலை. அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் தான் உணர்ந்து கொண்டாங்க. ஸோ இந்த டைமில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்ம சிலுவையில் அறைஞ்சதுக்கப்புறம் அவர் எங்கே இருந்தார், 3 நாள் எங்கே இருந்தார்னா இந்த பாதாளத்தில் கீழே இருக்கிற இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார். அங்கே இருக்கிற பிசாசங்களுக்கு அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள வந்து எல்லாத்தையும் சொன்னார். இப்போது இது வரைக்கும் வந்து பரலோகத்துக்கு யாருமே ஏறி போகலை. ஸோ இந்த டைமில் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாதாளத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கூட்டிகிட்டு பரலோகத்தில் போய் சேர்க்கணும். ஸோ அந்த காரியத்துக்காக அவர் வந்து சொன்னார்.
ஸோ 3ஆம் நாள் கரெக்டாக ஓய்வு நாளான நாள் வந்து கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவரை வந்து அவங்களும் வந்து இயேசுவுக்கு ஒரு சீஷியா இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து 7 பிசாசுகளை துரத்தினவரா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு தான் தரிசனமானார். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தேவதூதர் வந்து ஒரு கல்லறையில் இருந்தாங்க. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கப்புறம் அவரை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு அரிமத்த ஊர்னாகிய யோசேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தைரியமாக போயிட்டு பிலாத்துக்கிட்ட கேட்டு அவர் தன்னுடைய புது கல்லறையில் அவர் எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணி சுகந்த வர்க்கம்லாம் இட்டு அவர் வந்து எடுத்து மூடி பெரிய கல்லை எடுத்து மூடி வச்சாங்க. ஸோ எதுக்காகன்னா இந்த பரிசேயரும் சதுசேயரும் வந்து அவர் வந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், இயேசு கிறிஸ்து வந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இவங்க சீஷர்கள் வந்து திருட்டளவா அவரை களவாண்டு போயிட்டு அவர் வந்து உயிர் தெழுந்துட்டார் சொல்லுவாங்க. அதனால் காவலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுனா காவலுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த அந்த மகதலேனா மரியாள் 3ஆம் நாள் வந்து அவருக்கு சுகந்த வர்க்கம், தூப வர்க்கம், தைலம்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது அவங்க பார்க்கும்போது அவர் வந்து இல்லை அந்த இடத்துல வந்து தேவதூதர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு உயிர் தெழுந்துட்டார் சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாலே எருசலேமுக்கு போகிறாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த டைமில் வந்து இந்த 12 சீஷர்களும் வந்து பயந்து போயிட்டு எருசலேமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. மேலறை வீட்டில் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு பயம். அந்த ரோமர்கள் வந்து இவங்களையும் எதனா பண்ணிவிடுவாங்க, ஏன்னா இவங்களும் இயேசு கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து முதல்ல இவங்க மகதலேனா மரியாவுக்கு தரிசனமானால இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சீஷர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க யாருமே நம்பலை. ஸோ அதே மாதிரி 2 பேர் வந்து எருசலேம் பக்கத்தில் வந்து அந்த இடத்துல போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்க கூட வந்து அவங்களுக்கு தரிசனமாகறாரு. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் வந்து தரிசனமாகறாரு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லும்போது அவங்களால அதை உணர்ந்து கொள்ள முடியல. கடைசியில் அவர் வந்து அப்பத்தை பிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது தான் அவங்க வந்து அதை உணர்ந்து கொள்கிறாங்க.